Hi guys, welcome to my channel Slam and Strike. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது April 10th எபிசோட் ஸ்மாக்டவுன் சான் ஹோசே லொக்கேஷன்லேருந்து. ஸோ எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா பேட் மேக்கஃபி, ராண்டி ஆர்டன், கோடி ரோட்ஸ் அந்த செக்மெண்ட்டை ஃபுல்லாக ரீகேப் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு அந்த பேட் மேக்கஃபி அடித்தது, அப்புறம் கோடி ரோட்ஸ் ரிப்ளை பண்ண எல்லாம் ரெண்டு செக்மெண்ட்டையும் ரீப்ளே காமிக்கிறாங்க. ஸோ அது முடித்தோடனே பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் வந்து நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு அரீனாக்குள்ளே. அப்படியே உள்ளே நடந்து வர வர அங்கே நிக் ஆல்டிஸ் வந்து நடுவில் வந்து அவரை நிப்பாட்டி சொல்கிறாரு, இந்த மாதிரி கோடி ரோட்ஸ் எனக்கு தெரியும் நீ கடுப்பாக இருக்க, ஆனால் வந்து நீ வந்து பேட் மேக்கஃபி மேலே கை வைக்கக்கூடாது, அது என்னோடய ஆர்டரு, மேலிடத்துலேருந்து எனக்கு வந்து ஆர்டருங்கிறதுனால நீ வந்து பேட் மேக்கஃபி மேலே கையை வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. கோடி ரோட்ஸ் கேட்குறாரு, என்ன ஆர்டர் யார்கிட்ட இருந்து அப்படிங்கிறது கேட்டதுக்கு அவர் சொல்கிறாரு, உனக்கு தெரியும் மேல் இடத்துலேருந்து வந்த ஆர்டரை என்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அது முடித்தோடனே பார்த்தீங்கன்னா பின்னாடியே ஜெல்லி ரோல் வந்து நடந்து வராரு. ஜெல்லி ரோல் வந்தோடனே அதுக்கும் நிக் ஆல்டிஸ் சொல்கிறாரு, எனக்கு தெரியும் நீயும் கோபமாக இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு, நீயும் வந்து பெருசாக இன்வால்வ் ஆகாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா ஜெல்லி ரோல் வந்து கோடி ரோட்ஸை சொல்கிறாங்க, இது வந்து 20 years ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்பு பிட்ரேயலு, உனக்கும் ராண்டிக்கும் இருக்கிறது, விட்டுறாத அப்படிங்கிற மாதிரி மோட்டிவேட் பண்ணிட்டு போகிறாரு ஜெல்லி ரோலு. அப்படியே பார்த்தீங்கன்னா ரியா ரிப்ளி என்ட்ரன்ஸு, திஸ் இஸ் மை ப்ரூட்டாலிட்டி அப்படிங்கிற மாதிரி என்ட்ரன்ஸ் ஆகிறாங்க. ஸோ என்ட்ரு ஆனோடனே எடுத்தோடனே மைக்கை வச்சு ஒரு ப்ரோமோ கட் பண்ணுறாங்க. ஜேட் கார்கில், நீ முதல் முறையாக உன் மூளையை யூஸ் பண்ணியிருக்க, ஒன் அண்ட் ஒன்லி வீக்னஸ் என்னன்னு கண்டுபிடிச்சி அதை அட்டாக் பண்ணிட்டேன், இயோஸ்கை அட்டாக் பண்ணி என்னோடய வீக்னஸை கண்டுபிடிச்சி இப்போ தான் நீ முதல் முறையாக உன் பிரெயினை யூஸ் பண்ணியிருக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரோமோ கட் பண்ணிவிட்டு கெட் யுவர் ஆஸ் அவுட் ஹியர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ வந்து இது ரொம்ப பர்சனல் ஆக்கிட்ட, இது வந்து எனக்கு இன்னமே இது ஃபுல் பர்சனல் தான், நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இயோஸ்கை என்ட்ரன்ஸு. அப்படியே பார்த்தீங்கன்னா இயோஸ்கை வந்து அவங்க ஒரு ப்ரோமோ கட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நீ கோவமாக இருக்கேன்னு எனக்கு தெரியும், நானும் தான் கோவமாக இருக்கேன், என்னை வந்து அவள் அடிச்சுட்டு எப்படி அவள் சும்மா போகலாம், நான் வந்து அவளை ரிவெஞ்ச் எடுக்கணும், எனக்கும் ஜேட் கார்கிலுக்கும் இன்றைக்கி மேட்ச் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இயோஸ்கை. அதுக்கு ரியா ரிப்ளி கேட்குறாங்க, நீ வந்து டோட்டலி 100% விட்டு கிடையாது, அப்புறம் ஏன் நீ வந்து இது உனக்கு கண்டிப்பாக இந்த மேட்ச் வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறதுக்கு யோஸ்கை சொல்கிறாங்க, கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே நிக் ஆல்டிஸ் வந்து இந்த மேட்ச்சை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அது முடித்தோடனே வந்து பெய்லி வர்சஸ் அலெக்சா பிளிஸ் மேட்ச் நடக்குது. அதில் ஷார்லெட் வந்து நடுவில் டிஸ்ட்ராக்ஷன் பண்ணோடனே வந்து அலெக்சா பிளிஸ் பெய்லியை வந்து மடக்கி பின் போட்டு ஜெயிச்சிட்றாங்க. அலெக்சா பிளிஸ் வந்து வின் ஆகிறாங்க. ஸோ அது முடித்தோடனே பார்த்தீங்கன்னா ட்ரிக் வில்லியம்ஸ், சாமி ஜெயின் அந்த செக்மெண்ட்டை வந்து ரீப்ளே பண்ணுறாங்க. சாமி ஜெயின் ரீட்டைன் அந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப் ரீட்டைன் பண்ணதை காமிக்கிறாங்க கார்மெலோ ஹேல்ஸ் கிட்ட. அப்படியே பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் போனோங்கன்னா கார்மெலோ ஹேல்ஸ் வந்து அங்கே உட்காண்ட்ருக்கும்போது ட்ரிக் வில்லியம்ஸ் வந்து ஒரு பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட்டில் வந்து பேசுகிறாங்க. இந்த மாதிரி கார்மெலோ ஹேல்ஸை பார்த்து சொன்னால், நான் நீ ஜெயிச்சிருவேன்னு நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு கார்மெலோ ஹேல்ஸ் சொல்கிறாரு, நான் ஜெயிச்சிருப்பேன், ஆனால் நான் முதல்ல இந்த சாம்பியன்ஷிப் தோற்றதுக்கு காரணமே நீ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எனக்கு வந்து என்னோடய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து சாமி ஜெயினுக்கு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கார்மெலோ ஹேல்ஸ் வந்து கோவப்பட்டு சொல்கிறாரு. நீ ஜெயிப்பேன்னு நான் எதிர்பார்க்குறேன், நீ ஜெயிச்சிட்டேன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப் ரெசல்மேனியாவில் ஜெயிச்சிட்டேன்னா முதல் ஆளாக நான் தான் உன்னை வந்து இது பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி கார்மெலோ ஹேல்ஸ் சொல்லிட்டு போயிடுறாரு. அப்படியே பார்த்தீங்கன்னா பின்னாடி மேட் கார்டோனா வந்துட்டு சொல்கிறாங்க, அதுக்கு ட்ரிக் வில்லியம்ஸ் வம்பிழுக்கிறாரு மேட் கார்டோனாட்ட. அதுக்கு மேட் கார்டோனா சொல்கிறாங்க, வா ரிங்குக்கு வா, மேட் கார்டோனா வர்சஸ் ட்ரிக் வில்லியம்ஸ் டுநைட், நான் போய் நிக் ஆல்டிஸ்ட்டை பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி மேட் கார்டோனா சொல்லிட்டு போயிடுறாரு. அது முடித்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரூ மேக்கன்டையரோட ப்ரோமோ வந்து ஒன்று வீடியோ ப்ரோமோ மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க. ட்ரூ மேக்கன்டையர் வந்து ஒரு ஜெயிலுக்குள்ளே உட்காந்துட்டு ப்ரோமோ கட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்பேஸு. ட்ரூ மேக்கன்டையர் சொல்கிறாரு, இந்த மாதிரி நீ
ஒரு அப்பாவாகவும் சரி, ஒரு ஒரு ரெஸ்லராகவும் சரி, நீ ஒரு ஃபெயிலியரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீ வந்து நிறைய தப்பு பண்ணியிருக்க, நீ வந்து உன் ஃபேமிலியை வந்து ரொம்ப இது பண்ணிட்ட, நானாக உன் ஃபேமிலியிலேருந்து ஃபுட் எடுத்தேன், நீயே தான் உன் தப்புனால ஃபுட்டு வந்து உனக்கு ஃபேமிலிக்கு வரல, நீ வந்து ஒரு திருடன், நீ வந்து ஒரு கான்விக்ட்டு, நீ ஜெயிலில் இருந்தனால தான் உன் ஃபேமிலி வந்து ஸ்ட்ரகிள் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்படியே அவர் ஜெயிலில் உட்காந்துட்டு அப்படியே சுற்றி காமிக்கிறாங்க ஜெயிலில் இருக்கிற மாதிரி. இதுதான் நீ இருக்க வேண்டிய இடம், ஏன்னா நீ வந்து ஒரு திருடன், நீ வந்து இது வந்து உனக்கு புதுசு கிடையாது, நீ வந்து என்னோட டைட்டில் எங்கிட்டேருந்து திருடிட்ட, என்னோட ரெசில்மேனியா மோமெண்ட்டை எங்கிட்டேருந்து திருடிட்ட, கடைசியில் நீ இங்கே ஜெயிலுக்கு தான் வரணும், நான் தான் உன் ஜட்ஜாக இருப்பேன், நான் தான் உன்னை இங்கே திருப்பி கொண்டு வருவேன், நான் உன்னை ரெசில்மேனியாவில் முடிச்சு விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபயரி ப்ரோமோ செக்மெண்ட் வந்து காமிக்கிறாங்க. அந்த செக்மெண்ட் முடித்தோடனே பின்னாடி பேக் ஸ்டேஜில் வந்து ஜேக்கப் பாட்டு வந்து நடந்து வந்துட்டு இருப்பாரு. ஸோ ஜேக்கப் பாட்டு நடந்து வர அவங்க இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு வருவாங்க. அவர் பேசுகிறதுக்கு முன்னாடியே சோலோ சிக்கோவா வந்துடுவார். சோலோ சிக்கோவா வந்து நீ வந்து நம்ம ஃபேமிலிக்கு ஒரு எம்பாரஸ்மெண்ட்டாக இருக்க, இப்படி ஜெயிலுக்கு போயிட்டு வந்து அந்த மாதிரி எம்பாரஸ்மெண்ட்டாக இருக்க, ட்ரூ மேக்கடைர் வந்து ஒன்று ரொம்ப இது பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி வம்பிழுக்கிறாரு. வம்பிழுத்தோடனே வந்து டாமட்டோங்காவை பார்த்து ஜேக்கப் பாட்டு கேட்குறாரு, நீ இங்கே கூட இருப்பியா அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே அவங்க சொல்கிறாங்க, டாமட்டோங்கா வர்சஸ் ஜேக்கப் பாட்டு, நான் போய் நிக்கால்டிஸ்ட்டை பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மேட்ச்சுக்கு போய் பேசுகிறாங்க நிக்கால்டிஸ்கிட்ட. அது முடித்தோடனே பார்த்தீங்கன்னா ராய்ஸ் கீஸோட ஒரு ப்ரோமோ செக்மெண்ட்டு. அவர் எப்படி இந்த கரண்ட் இந்த சான் ஹோசே கலிஃபோர்னியா இருக்கிற இடத்துல தான் வந்து பக்கத்து ஊரில் தான் அவர் வளர்ந்தாராமா. ஸோ அதை பற்றி ஒரு ப்ரோமோ மாதிரி பண்ணிவிட்டு அவரோட டெபியூ இன்றைக்கி இன்ட்ரிங் டெபியூ. ஸோ அவர் அப்படியே பர்ட்டோங்கிற ஒரு ரெஸ்லர் கூட மேட்ச் ஆட போகிறாரு. ஸோ பர்ட்டோ வர்சஸ் ராய்ஸ் கீஸ் வந்து நீங்கள் ஏஇடபிள்யூ ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பவர் ஹவுஸ் ஹாப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் இருந்தார். அவர் தான் ராய்ஸ் கீஸு. டபிள்யூடபிள்யூ ஃபஸ்ட்டு டெபியூ ராயல் ரம்பிளில் வந்திருந்தார். இப்போ ஸ்மாக் டவுனில் வந்து டெபியூ பண்ணுறாரு. ஸோ பர்ட்டோ வர்சஸ் ராய்ஸ் கீஸ் நடக்குது. அதில் வந்து ராய்ஸ் கீஸ் ஈஸியாக ஜெயிச்சிட்றாரு. இந்த செக்மெண்ட் முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா பேட் மேக்கஃபி வராரு. அவர் கார்லேருந்து வந்து இறங்குறாரு. இறங்கி நடந்து வர அங்கே நிக்கால்டிஸை பார்த்து சொல்லிட்டே ஆவன்ட்ட அப்படிங்கிற மாதிரி இவர் கேட்குறாரு பேட் மேக்கஃபி. அதுக்கு சொல்லிட்டேன், யாராலுமே உன் மேலே இன்றைக்கி கை வைக்க முடியாது டபிள்யூடபிள்யூவில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு நிக்கால்டிஸு. ஸோ அப்படியே உள்ளே வர ஜெல்லி ரோல் வந்து அவரை தடுத்து நிறுத்துறாரு. ஸோ ஜெல்லி ரோல் சொல்கிறாரு, இந்த மாதிரி நீ தான் வந்து ராண்டி என்னை ஆர்கியூ பண்ண சொன்னையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு பேட் மேக்கபி சொல்கிறாரு, நான் எல்லாரையும் தான் கொல்ல சொன்னேன், எல்லாரையும் தான் அடிக்க சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அவர் கேட்குறாரு, நீ ஏன் வந்து கோடி ரோட்ஸுக்கும் ராண்டி ஆர்டனுக்கும் நடுவில் வர அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு ஜெல்லி ரோல் சொல்கிறாரு, நீ எதுக்கு வர நீ அப்படிங்கிற மாதிரி மாற்றி ஆர்கியூ பண்ணிக்கிறாங்க. ராண்டி வரட்டும், அவர்கிட்ட சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேட் மேக்கபி சொல்கிறதுக்கு சொல்கிறார், ராண்டி இங்கே இல்லை, இப்போவே நான் உன்னை போட்டு கும்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி ஜெல்லி ரோல் சொல்கிறாரு. அவங்க ரெண்டு பேரையும் வந்து பிரித்து விடுறாங்க நிக்கால்டிஸு. ஸோ அது முடித்தோடனே பார்த்தீங்கன்னா ராய்ஸ் கீஸ் வந்து பின்னாடி வந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாங்க. இந்த மாதிரி என்னோடய ஹோம் டவுனு, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், என் ஃபேன்ஸுக்கு முன்னாடி எல்லாம் பண்ணுறதுக்கு சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு பார்த்தோன்னா சைடில் சோலோ சிக்கோவா வராரு. சோலோ சிக்கோவா வந்து நல்லா இது பண்ணேன், நான் உனக்கு என்ன வேணும்னாலும் நான் இருக்கேன், என் டோர் எப்போவுமே திறந்துருக்கும், நீ எப்போ வேணால் என்னை வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சோலோ சிக்கோவா சொல்கிறாரு. ராய்ஸ் கீஸ் ஒரு மாதிரி பார்க்குறாரு. ஸோ இது எங்கே போகும்னு தெரியல, பார்ப்போம். அது முடித்தோடனே பார்த்தீங்கன்னா பேட் மேக்கஃபி என்ட்ரன்ஸு. பேட் மேக்கஃபி உள்ளே வந்தோடனே ஒரு ப்ரோமோ செக்மெண்ட் பண்ணுறாரு. எடுத்தோடனே சொல்கிறாரு, அந்த சான் ஹோசேங்கிற ஊரை பற்றி ரொம்ப அடிமட்டமாக பேசுகிறாரு. பேசிட்டு க்ரௌடெல்லாம் பூ அப்படி பண்ணும்போது அவர் சொல்கிறாரு, நீ என்னத்தான் பூ பண்ணுவேன், நான் தான் ஹீரோவை பார்த்து ஏன் பூ பண்ணுறீங்க, ஆனால் வந்து யாரை பூ பண்ணணுமோ அவங்கள பூ பண்ணாமல் அவங்கள சியர் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சிஎம் பங்கை வந்து சியர் பண்ணிகிட்ருக்கீங்க, ஆனால் என்ன பூ பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சிஎம் பங்க் வந்து நிறைய பேசிக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சிஎம் பங்க் வந்து வெறும் பேச்சு தான் பேசுவார், அவர் என்னெல்லாம் பேசுகிறாரோ அது பேச்சு மட்டும்தான், நான் அதுவாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேட் மேக்கபி சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் சொல்கிறாரு, இந்த மாதிரி ரெசில்மேனியாவை பற்றி பேசினா, ஆமாம் யார் காசு கொடுத்து இவரை போய் பார்ப்பாங்க, எல்லாம் ராண்டி ஆட்டம் தான் இவங்களெல்லாம் காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி பேட் மேக்கபி சொல்கிறாரு.
இவ்வளோ ரெசில்மேனியா சொல்கிறாரு. அவர் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு, அவர் போட்டிருக்கிற ஜாக்கெட்டு அதெல்லாம் வந்து மர்ச்சன்டைஸாக வந்து நீங்கள்லாம் வாங்குறீங்க. அதுக்கான காசு வந்து யார் அக்கௌண்ட்டுக்கு போகுது? பங்க் அக்கௌண்ட்டுக்கு போகுதா, இல்லை வந்து அந்த ரெசில்மேனியா டிக்கெட்டை வாங்க முடியலைங்கிற சொல்கிறவங்க அவங்க அக்கௌண்ட்டுக்கு போகுதா, இல்லை வந்து அந்த பங்க் வந்து முன்னாடி சொல்லியிருப்பார் இந்த சவுதி அரேபியாவை பற்றி சொன்னதுக்கு சாரி சவுதி அரேபியா சொன்னது அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போகுமா அப்படிங்கிற மாதிரி பங்கா கிண்டல் அடிக்கிறாரு. கிண்டல் அடிச்சுட்டு சொல்கிறாரு, உங்களுக்கெல்லாம் ஒரு குட் நியூஸு, நைட் 1க்கு மட்டும் நான் வந்து ஒரு 25% டிஸ்கவுண்ட் வாங்கியிருக்கேன். அந்த இவங்கள்ட்ட சொல்லி ஏஜென்ட்டு சொல்லி 25% டிஸ்கவுண்ட் வாங்கியிருக்கேன். அடுத்த மண்டே நைட் ரா வரைக்கும் அது வந்து ஓப்பனாக இருக்கும், போய் டிக்கெட் வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ப்ரொமோஷன் பண்ணுறாரு. பண்ணிட்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி நைட் 2க்கெல்லாம் கிடையாது, நைட் 1ல் தான் ராண்டி ஆர்டன் கோடி ரோட்ஸ் மேட்ச் இருக்குது. அதில் தான் வந்து அந்த பப்பட் கோடி ரோட்ஸை வந்து நம்ம ராண்டி ஆர்டன் போட்டு குமரி 15 டைம் வேர்ல்ட் சாம்பியன் ஆயிடுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரோமோ கட் பண்ணுறாரு. அப்படி சொல்ல கோடி ரோட்ஸ் என்ட்ரன்ஸு, கோடி ரோட்ஸ் வந்து அவர் சொல்கிறாரு, நீ வந்து இந்த இடத்துல பிலாங் பண்ணல, யூ டோன்ட் பிலாங் ஹியர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உனக்கு என்ன தெரியும் ரெஸ்லிங்கை பற்றி? ஆட்டிடியூடராலெல்லாம் எப்படி 2002 நடந்தது. அப்போல்லாம் ராண்டி ஆர்டன் வந்து அவரோட ஹை ஸ்கூலில் இருந்தார். உனக்கு ரெஸ்லிங்கை பற்றி என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறாரு. கேட்டுட்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி எல்லா க்ரௌடும் என் கூட அக்ரி பண்ணுவாங்க, நீ இந்த இடத்துல இருக்கக்கூடாது, கோ ஹோம் பேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது எல்லா க்ரௌடும் கோ ஹோம் பேட் அப்படிங்கிற மாதிரி சாண்ட் பண்ணுறாங்க. எல்லாரும் வந்து கஸ்டமர்னு சொல்கிறாங்க, அது கஸ்டமர் கிடையாது, எல்லாருமே ஒரு ஃபேமிலி, ஃபேன்ஸ் எல்லாம் என்னோட ஒரு ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரோமோ கட் பண்ணுறாரு கோடி ரோட்ஸு. அது முடித்தோடனே நீ கிளம்பு அப்படிங்கிற மாதிரி பேட் மேக்கஃபியை இது பண்ணுறாரு. நான் ராண்டியை ரெசில்மேனியாவில் பார்த்துக்கிறேன், எல்லோரும் வந்து ரெசில்மேனியாவுக்கு பார்க்க வருது ராண்டியை தான், உன்னை யாருமே பார்க்க வரல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சொல்லிட்டு அவர் கிண்டல் பண்ணிட்டு கிளம்பிடுறாரு. கிளம்பி போகும்போது பேட் மேக்கபி சொல்கிறாரு, நீ என்ன பாலிட்டிக்ஸ் பண்ணுறவன், நீ வந்து ட்ரிப்ளெச் தானே சீஃப் கான்டென்ட் ஆப்ரேட்டர், ஸோ அவரை வந்து நீ வந்து தாஜா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீ ஒரு பாலிட்டிக்ஸ் பண்ணி தான் இவ்வளோ தூரம் வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ராண்டி ஆர்டன் தான் இந்த பிஸ்னஸையே காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோடி ரோட்ஸ் திருப்பி வராரு. வர அங்கே பிக் ஸ்க்ரீனில் ராண்டி ஆர்டனோட இது வராரு, ஜெல்லி ரோலை அடித்து போட்டிருக்காரு. ஸோ ஜெல்லி ரோலை எடுத்து கொண்டு வரும்போது அப்படியே கோடி ரோட்ஸுக்கும் ராண்டி ஆர்டனுக்கும் ஃபைட்டு நடக்குது, ப்ரால் நடக்குது. அப்படியே கோடி ரோட்ஸ் வந்து ராண்டியை அடிச்சிட்டு இருக்கும்போது பின்னாடியிலேருந்து பேட் மேக்கஃபி வந்து அடிச்சிருவார். ஸோ 2 பேரும் சேர்ந்து கோடி ரோட்ஸை மொத்திட்டு அப்படியே டாலாக நிற்கிறாங்க. ஸோ இது யார் ஜெயிப்பாங்கன்னு தெரில. ரெசில்மேனியா மேட்ச்சு ஒரு மாதிரி அண்டர்வெல்மிங்காக தான் இருக்குது கைஸ். திடீர்னு யாரெல்லாம் வருவான்னு நினச்சோம். நான் நினச்சேன் மிஸ்டர் விங்மேனு, இல்லைன்னா ஷேன் மிக்மேனு, இல்லைன்னா டெட்டி பியாசி யாராவது வருவாங்கன்னு பார்த்தா பேட் மேக்கஃபி வந்திருக்காரு. அதே ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டு. ஏன்னா ராண்டி ஆர்டன் சொன்னது வேறு, பேட் மேக்கஃபி வந்து அவர் சொன்னதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் வந்து ஏதோ டிக்கெட் சேல் பண்ணணுங்கிறதுக்கு வேண்டி இதை பண்ணியிருக்காங்கங்கிற மாதிரி ரிப்போர்ட்ஸ் வருது. ஆனால் வந்து இதெல்லாம் பேக் ஃபயர் ஆன மாதிரி தான். ஏன்னா க்ரௌடெல்லாம் ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க. இதுக்கு மேலே அந்த செக்மெண்ட்டுக்கு மட்டுமே அவ்வளோ டிஸ்லைக்ஸ் வந்திருக்குது. அது முடிச்சோன்னே பேட் மேக்கபி சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் வந்து ராண்டி ஆர்டன் மட்டும் தோத்துட்டாருன்னா நான் இனிமேல் WWE பக்கமே வரமாட்டேன், WWE பற்றியே பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சொல்லிட்டு அவங்க பின்னாடி கிளம்பி போகிறாங்க ராண்டி ஆர்டனும் பேட் மேக்கஃபியை. சொல்லும்போது பேட் மேக்கஃபி சொல்கிறாரு, 15 டைம் வேர்ல்ட் சாம்பியன் ராண்டி ஆர்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோடி ரோட்ஸ் என்னை பார்த்து ஒன்று சொன்னான், கோ ஹோம் பேட் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு அவர் சொல்கிறாரு, நான் இப்போ கிளம்பிட்டேன் வீட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி கிண்டல் அடிச்சுட்டு கிளம்புறாரு பேட் மேக்கஃபி. அது முடித்தோடனே பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஃபாட்டு வர்சஸ் டாமட்டோங்கா மேட்ச் நடக்குது. அதில் வந்து ஜேக்கப் ஃபாட்டு ஜெயிச்சிட்றாரு. ஜேக்கப் ஃபாட்டு ஜெயிச்சோடனே பின்னாடியிலேருந்து ட்ரூ மேக்கடைர் வந்து அட்டி பொழந்து தள்ளிடுறாரு ஜேக்கப் ஃபாட்டுவை. ஹேண்ட் கஃப் வச்சு கட்டி அடித்து கும்மி சேரால் அடித்து ஃப்யூச்சர் ஷாட் DDT வெளியில் போட்டு அப்படியே சேரால் அடித்து ஸ்டீல் ஸ்டெப்ஸில் அடித்து 2 கிளைமோரை போட்டு அட்டி கும்மி பிரித்து மேய்ஞ்சி அப்படியே டாலாக நிற்கிறாரு ட்ரூ மேக்கடைரு. அது முடித்தோடனே வந்து ஒரு பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட் நடக்குது. கிப் வில்லியம்ஸு,
கிப் வில்சனு மிஸ்ஸு நிக்கால்டிஸ் கிட்ட. அப்போ வந்து சொல்கிறாங்க இந்த கேர்ஸை பற்றி சும்மா கிண்டல் அடிச்சுட்டு இருக்காங்க, அந்த ரெஃப்ரி வந்து தப்பு பண்ணிட்டான், 2 அடிச்சுட்டு நிப்பாட்டிட்டான் அப்படிங்கிற மாதிரி மிஸ்ஸு சொல்கிறாங்க. அவர் மேலே ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி மிஸ்ஸு சொல்கிறாரு. நான் வந்து அதுக்கு நிக்கால்டி சொல்கிறாரு, நான் ஆக்ஷன் எடுக்கிறேன், நான் டைரெக்டாக வந்து உனக்கு வந்து டான் ஹவுசன் ரிங்கில் தரேன், கிட் வில்லியம்ஸ் வர்சஸ் டான் ஹவுசன் மேட்ச்சு கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ கைஸ், டான் ஹவுசன் டெபியூ மேட்ச்சு இன்றைக்கி ஸ்மாக் டவுனில், அதை பற்றி நான் சொல்கிறேன். அது முடித்தோடனே பார்த்தீங்கன்னா சாமி செயின் என்ட்ரன்ஸு. சாமி செயின் வந்து ஒரு ப்ரோமோ கட் பண்ணுறாரு. நான் என்ன பண்ணாலுமே உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, எனக்குன்னு தனி ஃபேன்ஸ் இருக்காங்க, அது அவங்களுக்கு மட்டும் நான் வந்து பண்ணுறேன், நான் என்னோடய உயிரை கொடுத்து எல்லாமே பண்ணுறேன், நான் என்ன பண்ணாலுமே உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ராண்டி ஆர்டன் என்னடானா நான் சேஞ்ச் பண்ணுங்கிறாரு, கோடி ரோட்ஸ் என்னடானா நான் சேஞ்ச் பண்ணுங்கிறாரு. நான் சேஞ்ச் பண்ணால் நீங்களும் உங்களுக்கும் ஃபேன்ஸுக்கு அது பிடிக்காமல் நீங்களும் சேஞ்ச் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. க்ரௌடெல்லாம் அவர் பூ பண்ணுறாங்க. ஸோ அவர் சொல்கிறாரு, நான் வந்து எனக்குன்னு இருக்கிற ஃபேன்ஸுக்கு மட்டும்தான் நான் வந்து உயிரை கொடுத்து வேலை பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நான் கஷ்டப்பட்டு தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன், நான் ஒரு ரெசில்மேனியா மெயின் எவெண்டரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சொல்ல பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரிக் வில்லியம்ஸ் என்ட்ரன்ஸு. ட்ரிக் வில்லியம்ஸ் வராரு, உள்ளே வந்துட்டு ட்ரிக் வில்லியம்ஸ் சொல்கிறாரு, நான் வந்து உன்னை ரெசில்மேனியாவில் தோக்கடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரோமோ கட் பண்ணுறாரு. அது கட் பண்ணோடனே பேக் அண்ட் ஃபோர்த்தாக ஒரு ப்ரோமோ வார் மாதிரி போகுது. அது போனோடனே சாமி செயின் சொல்கிறாரு, நான் ரெசில்மேனியாவில் ஒன்று ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சாமி செயின் சொல்கிறாரு. ஸோ அது முடித்தோடனே பார்த்தீங்கன்னா மேட் கார்டோனா என்ட்ரன்ஸு. ஸோ மேட் கார்டோனா வர்சஸ் ட்ரிக் வில்லியம்ஸ் மேட்ச் நடக்குது. ட்ரிக் வில்லியம்ஸ் வந்து ஜெயிச்சிட்றாரு. அது முடித்தோடனே பார்த்தீங்கன்னா டான் ஹவுசன் வர்சஸ் கிட் வில்லியம்ஸ் மேட்ச் நடக்குது. அது வந்து மேட்ச் நல்லா போயிட்டுருக்கும்போது கிட் வில்லியம்ஸ் மேலேருந்து அவர் ஃபினிஷர் போடுறதுக்கு நின்றுருப்பார். அப்படியே டான் ஹவுசன் யூ ஆர் கர்ஸ் அப்படின்னு சொன்னும்போது அப்படியே பைரோ வெடிச்சிரும், அப்படியே அந்த புகை மாதிரி வந்து அப்படியே கிட் வில்லியம்ஸ் கீழே விழுந்துருவார். அப்படியே வந்து நம்ம டான் ஹவுசன் வந்து பின் போட்டு ஜெயிச்சிட்றாரு. ஸோ அது ஒரு டெபியூ மேட்ச்லேயே வந்து ஜெயிச்சிட்றாரு டான் ஹவுசனு. அந்த மேட்ச் முடிஞ்சோடனே நம்ம மெயின் இவெண்ட் வருது. மெயின் இவெண்ட் வந்து ரியா ரிப்ளி வர்சஸ் இயோ ஸ்கை வர்சஸ் ஜேட் கார்கில் மேட்ச் நடக்குது. ஸோ அதில் வந்து ஜேட் கார்கில் வந்து ஜெயிச்சிட்றாங்க. ஜேட் கார்கில் ஜெயித்தோடனே ரியா ரிப்ளி வந்து என்ட்ரன்ஸ் வந்து பண்ணி அங்கே வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் நிற்கிறாங்க. அடிப்பாங்கன்னு பார்த்தா அப்படியே ஜேட் கார்கில் வந்து இறங்கி போயிட்டாங்க. ஸோ அது முடித்தோடனே அப்படியே ஷோ வந்து ஆஃப் தி ஏர் போகுது கைஸ். ஸோ இதுதான் இன்றைக்கி ஸ்மாக் டவுனில் நடந்துச்சு. ஒரு மாதிரி ஒரு சுமாரான எபிசோடு தான், ரொம்ப எதுவும் பெருசாக இல்லை, ஒரு ஃபில்லர் எபிசோட் மாதிரி தான் இருந்துச்சு, பெருசாக எதுவும் இல்லை. மேபி நெக்ஸ்ட் வீக் தான் கோ ஹோம் எபிசோடில் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வாரம் ஒரு 7 out of 10 கொடுப்பேன் ரேட்டிங்கு. நீங்கள் பார்த்தீங்களா? உங்கள் இதெல்லாம் வந்து கமெண்ட்டில் விடுங்க. உங்களுக்கு எந்த செக்மெண்ட் பிடிச்சிருக்கு, நீங்கள் பார்த்தீங்களா என்னங்கிறது ஃபுல்லாக கமெண்ட்டில் விடுங்க. ரெசில்மேனியாக்கு எக்ஸைட்டடாக இருக்கீங்கன்னு கமெண்ட்டில் விடுங்க. கோடி ரோட்ஸு, பேட் மேக்கஃபி அதுங்கெல்லாம் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு ஃபுல்லாக கமெண்ட்டில் விடுங்க. அப்படியே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். அன்டில் தென் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.